ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். நிஜமாகவே ப்ளூம்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். லில்லியில் 2 கலர் இருக்குது இந்த டப்பில். ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். ரொம்ப பராமரிப்பே தேவையில்லை. இங்கே பாருங்கள், 2 கலரும் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இலையெல்லாம் பசுமையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு உரம் இந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு துணியில் கட்டி போட்டுருவேன். மோஸ்ட்லி கவுடங், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது இயற்கை உரம் தான். இன்றைக்கி ரத சப்தமிக்கு இந்த எருக்கலை கொஞ்சம் அச்சதை மஞ்சள்லாம் வச்சு குளிப்போம் லேடிஸு. ஜென்ஸ் வெறும் அச்சதை மட்டும் வச்சுக்கணும். தலையில் வச்சுன்னு மந்திரம் சொல்லி குளிப்போம். சகல பாவங்களும் போகும் அப்படின்னு நம்பிக்கை. ஸோ இன்றைக்கி இந்த எருக்கலை என்னோடய தோட்டத்துலேருந்தே நான் பறிச்சுட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதை தேடி போவோம். இப்போல்லாம் நிறைய பில்டிங்ஸ், கட்டடங்கள், வீடுகள்லாம் வந்ததுனால இந்த மாதிரி செடிகள்லாம் எங்கேயுமே புதரில் கூட புதரே இல்லை, வளர்கிறதும் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்படுவோம் இது கலெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் இது தானாகவே முளைச்சி எனக்கு எங்கள் வீட்டிலேருந்தே பறிக்கிறதுக்கு முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது குளிச்சது. இது 2 நாளாக மழை. ஆனால் மழை டைமில் தான் நான் அடிக்கடி மாடிக்கு பார்ப்பேன். ஏன்னா இயற்கையை ரசிக்கலாம். ரொம்ப பூக்கள் அழகாக இருக்கும், செடிகள்லாம் பசுமையாக இருக்கும். ஒரு தடவை பார்த்தோன்னே இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் குரங்கு வந்திருக்கு. ஒரு தடவை வந்தாலே போதும், எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணலாம். இந்த மேரிகோல்டு அப்படியே குண்டு குண்டாக மொட்டுக்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கு பாருங்கள். எல்லா மொட்டுக்களும் போச்சு. இப்போ நான் இதை ப்ரூன் பண்ணி விட போகிறேன். அப்போது நிறைய கிளைகள் நல்லா பூக்கும். ஸோ இப்போ ப்ரூன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எல்லா மொட்டுக்களையும் சாப்பிட்டுடுச்சு. அவ்வளோ குண்டு குண்டாக இருந்தது. நீங்கள் இந்த கட்டிங் வச்சா கூட வரும் செடி. எனக்கு இந்த தடவை நிறைய விதை கிடச்சிது. என்னால் போட்டு விட்டேன். நிறைய தொட்டிகள் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மொட்டுக்களை நேற்று குரங்கு சாப்பிட்ருக்கு. சரின்னு ப்ரூன் பண்ணிட்டேன். இன்னும் கூட கத்திரிக்காய் எல்லாம் கூட கடிச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் செடியிலையும் பாருங்கள், நிறைய பிஞ்சு இருக்குது. அதெல்லாமும் கடித்து இங்கே போட்டிருக்கு. இப்படி உள்ளுக்குள்ளே சதையை சாப்பிட்டுட்டு இப்படி போட்டு போயிடுது. இங்கே ஒரு கத்திரிக்காய் பாருங்கள், பெரிய கத்திரிக்காய். அதுக்குள்ளேயும் கடிச்சு போட்டுருது. இந்த கத்திரிக்காயில் கூட மாலிப்டினம்னு ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. நம்ம இதை கூட கட் பண்ணி உரமாக்கி செடிகளுக்கு போடலாம். எதுவுமே வேஸ்ட் இல்லை. இன்றைக்கி வீடியோவில் கூட நான் உங்களுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் உரம்தான் காட்ட போகிறேன். இதெல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நேச்சரில் எப்போவுமே அப்படி தான், இயற்கைக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நியதி இருக்குது. ஸோ இன்றைக்கி குரங்கு சாப்பிட்டுடுது. சில பழங்களெல்லாம் கிளிகள் சாப்பிட்ரும், அணில் சாப்பிடும். மிச்சம்தான் நமக்கு. பரவாயில்ல அப்படின்னு சமாதானப்படுத்திக்கணும். பாருங்க, எல்லா பிஞ்சையும் பறித்து சாப்பிட்டுடுது. நிறையா மொட்டுகளும் பிஞ்சுகளும் இருந்தது. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பறிச்செடுத்து இப்போ நான் ப்ரூன் பண்ணி விட்டு தான் இதை வளர்க்கணும். இன்றைக்கி வீடியோவில் நான் கொஞ்சம் ட்ரை மென்யூர்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் லிக்விட் ஃபர்டிலைசர் சேர்த்து வச்சதெல்லாம் போட்டேன். இது நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டு, பழ வேஸ்ட்டு, மற்ற கழிவுகள்லேருந்தெல்லாம் நம்ம உரம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். நான் அந்த மாதிரி தான் நிறைய செடிகளே வளர்க்குறேன். வெளியில் எதுவும் வாங்குறதில்ல. இப்போது இதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும். பட் அன்னன்னைக்கு சேவ் பண்ணி நம்ம பத்திரமா டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டா நமக்கு எல்லா செடிகளுக்கும் அப்பப்போ உரம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுதான் ஒரு அட்வான்டேஜு. இப்போது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், நான் இயற்கையாக தான் எங்கள் செடிகளெல்லாம் வளர்க்குறேன். வெளியில் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு. ஸோ இப்போ இந்த உரங்களெல்லாம் நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இது காஷ்மீரி ரோஸ் செடி பாருங்கள். நல்ல பேசல் ஷூட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இயற்கை உரத்துக்கு தான் இந்த மாதிரி
ஹெல்த்தியாக செடி வளரும். இப்போ இதுக்கு வந்து பேசல் ஷூட் வந்தாலே உங்கள் செடி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை எங்கே நான் தெரியாமல் உடச்சிடுவேணும்னு நான் மேலே ப்ரூன் பண்ணவே இல்லை. இன்னும் மேலே ப்ரூன் பண்ணினா இன்னும் நிறைய பக்கக்கிளைகள் வரும். இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாக நான் சேர்த்து வச்சுருக்கிற உரம் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். எப்போவுமே மேல் மண்ணை நல்லா இப்படி கிளறி நடுவில் சேர்த்துக்கோங்க. உரம் கொடுக்கும்போது மேல் மண்ணை நல்லா கிளறி நடுவில் சேர்த்துட்டு இந்த அடியில் இருக்கிற இலைகளெல்லாம் எடுத்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்காது. இப்போது இந்த காஃபி இதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். சுற்றிலும் போட்டு விடலாம். காஃபி வந்து சாயிலை வந்து அசிடிக் ஆக்கும். ரோஜா செடி, செம்பருத்தி செடிக்கெல்லாம் வந்து இந்த அசிடிக் சாயில் வேணுங்கிறதுனால காஃபியை நம்ம போட்டு விடலாம். இதில் பாருங்கள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா செடிகளுக்கும் இதை கொடுத்துன்னு வரலாம். இதையும் வந்து செடிகள் வளர்க்குறது வந்து எப்போ ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி செடிகள் பக்கத்தில் வந்து நம்ம கவனித்து அதுக்கு வேண்டிய உரம் போட்டு பார்த்துக்கும்போது செடிகள் வந்து ரொம்ப நல்லா வளரும். ஏன்னா நம்ம பேசுகிறது, நம்ம கவனிக்கிறது எல்லாமே செடிகளுக்கு புரியும். அதை தவிர நம்ம ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கா, களைச்செடிகள் இருக்கா அப்படின்னு எல்லாம் கவனிக்க முடியும். ஸோ டெய்லி செடி கிட்டக்க வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த டீ தூளையும் நீங்கள் போடலாம். நீங்கள் வந்து இந்த உரம் போட்டப்புறம் அளவான தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப அடியில் ட்ரெயின் ஆகி போடாமல் அளவாக தண்ணி ஊற்றுங்க. இது பாருங்கள், புதினா நான் வீட்டுக்கு சமைக்க வாங்கின குச்சியை தான் இதில் நட்டு வச்சேன். இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வந்து கீரைகள் நல்லா வளரும். வெறும் பாட்டிங் மிக்ஸ்லேயே இவ்வளோ நல்லா வளர்கிறது. இதுக்கு கொஞ்சம் டீ தூள் போட்டு விடலாம். எப்போவுமே கீரை வகைகள் நமக்கு பச்சையான இலைகள் தான் தேவை, பூக்கள் காயெல்லாம் தேவையில்லைங்கிறதுனால நைட்ரஜன் சத்து நிறைய கொடுத்தாலே போதும், நல்லா வளரும். கிட்ட வந்தாலே வாசனையாக இருக்கும். செடியை தொட்ட உடனே வாசனை வருது. இது வந்து கொய்யா செடி. இது வாங்கி வச்சு 2-3 மாதத்துலேயே எனக்கு நிறைய காய்கள் கொடுத்தது. இது ஒட்டு ரகம்தான், அதனாலேயே சீக்கிரமாக காய்க்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கண்டெய்னர்லேயே மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், அறுவடை வீடியோவும் போட்டிருக்கேன், எப்படி இதுக்கு உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த மிக்சட் மெனியூரை போட்டுடலாம். இந்த எல்லா வெஜிடபிள் வேஸ்ட்டையும் கலந்து காய வச்சு பொடிச்சிருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் போட்டு விடலாம். எல்லா சத்துக்களும் கிடைக்கும். இந்த மரங்கிறதுனால இதுக்கு நிறையவே போடலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். போட்டு இந்த மண்ணாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி மூடிடலாம். இப்போ நிறைய மழை பெஞ்சிருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றலை. நீங்கள் உரம் போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. மண்புழு இருக்குது பாருங்கள், மண்புழு வந்து என்னோடய எல்லா தொட்டிலையுமே இருக்கும். ஏன்னா அவ்வளோ வளமான மண். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு செடியும் நல்லா செழிப்பாக வளரும். நான் காய் காய்ச்சப்புறம் ப்ரூன் பண்ணிட்டேன் பாருங்கள், நிறையா துளிர் வருது. இதுலேயும் நிறையா மொட்டுக்களும் பூக்களும் வரும், அப்போ காயும் வரும்.
இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது வந்து ஃபில்டர் காஃபி போட்டு அந்த காஃபி சக்கை வந்து நல்லா இப்படி காய வச்சு இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நிறையவே இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து நைட்ரஜன் சத்து நிறைய இருக்கும். அதை தவிர இது போட்டால் மண்ணில் எந்த பூச்சிகளும் வராது. இந்த வின்டர்லேயும் இந்த மழை காலத்துலேயும் வர நத்தை, அட்டை, ரெயில் பூச்சின்னு நிறைய வருது இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து மண்ணில் எந்த பூச்சியும் வராது. இதோட டெக்ஸ்டருக்கு அந்த பூச்சிகள் வந்து ஊர்ந்து வர பிடிக்காமல் போயிடும். மரவட்டையெல்லாம் வரவே வராது. ஸோ நீங்கள் சாயிலில் மேலாக இதை போட்டு விடலாம். அதை தவிர இது வந்து சாயிலோட டெக்ஸ்டரை நல்லாக்கும், நிறைய ஏரேஷன் கிடைக்கும் மண்ணுக்கு. அதை தவிர இதை வந்து நீங்கள் கம்போஸ்டில் போட்டு சேர்த்து போட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான கம்போஸ்ட்டு குவிக்காகவும் கிடைக்கும். ஸோ அந்த கம்போஸ்ட் ரெடியாகிறதுக்கு இதை வந்து போட்டாலே சீக்கிரமாக ரெடியாகிறதுக்கு உதவும். ஏன்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் ஜாஸ்தியாகி சீக்கிரமாக கம்போஸ்ட் ரெடியாகிறதுக்கு இந்த காஃபி கிரவுண்ட்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்ணுக்கு போட்டு விடலாம், பூச்சிகள் எதுவுமே வராது, நைட்ரஜன் சத்து நிறைஞ்சது. அதை தவிர இப்போது ரெண்டாவது வந்து நான் காட்டுறது டீ வேஸ்ட்டு. நம்ம டீ போட்டப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டா அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. இந்த வளரும் பருவத்தில் இலைகள்லாம் பசுமையாக வரத்துக்கும் பெரிய பெரிய இலைகளாக வரத்துக்கும் இந்த டீ வேஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிக்சர். எல்லா வெஜிடபிள்ஸு, பூண்டு தோல், வெங்காயத்தோல், மற்ற லேசான தோல்கள் எல்லாமே நீங்கள் இந்த தோலை எல்லாம் சேர்த்து வெயிலில் நல்லா 2-3 நாள் காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டா ஒரு ஹோல்சம் ஃபுட்டாக இருக்கும் செடிகளுக்கு. நீங்கள் எப்போ உரம் தேவையோ எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் செடிகளுக்கு போட்டு விட்டுடலாம். மண்ணை தோண்டி போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட வேண்டியது தான். ஸோ இந்த சீசனுக்கு இது வந்து இந்த மாதிரி திட உரங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் சேர்த்து வச்சு அப்பப்போ போட்டுருக்கேன். அடுத்தது வந்து பனானா பீல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நல்லா நொறுங்க காய வச்சு இப்படி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் நிறைய பொட்டாசியம் சத்து எந்த செடிகளுக்கு தேவையோ பார்த்து நம்ம அப்பப்போ கொடுத்துக்கலாம். இது ரோஜா செடி, பூக்களுக்கு எல்லாமே நல்லது இது பொட்டாசியம். அதை தவிர இப்போது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பீல் பொடி பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது பாருங்கள். இது நல்லா காய வச்சு இப்படி பொடிச்சா நல்ல வாசனையாக இருக்கும். இதுவும் பூச்சிகளை வரட்டும். ஏன்னா இதோட வாசனை இதில் செக்ரேட் ஆகிற ஒரு ஆயில், ஆரஞ்சு ஆயில், அதுவும் வந்து செடிகளில் வர பூச்சிகளை கட்டுப்படுத்தும். நீங்கள் மேலேயும் தூவி விடலாம், மண்ணுக்கும் போட்டு விடலாம். இதுவும் ஒரு சிறந்த உரம் தான். அடுத்தது வந்து இது தேங்காய் பிண்ணாக்கு. நம்ம முத்தின தேங்காயை பால்லாம் எடுத்துகிட்டு அடியில் வர சக்கையை நல்லா காய வச்சு போட்டுருந்தா இதுவும் ஒரு நல்ல உரம் தான். இதையும் நீங்கள் செடிகளுக்கு போடலாம். அடுத்தது வந்து இந்த வேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற வேப்பிலையை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்படி காய வச்சு ஸ்டோர் பண்ணினா 1 இயர் வரைக்கும் இருக்கும். இது நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறது மிச்சம்தான் இது. இதை வந்து நீங்கள் பூச்சி விரட்டியாகவும் யூஸ் பண்ணலாம், மண்ணுக்கு போடலாம். நீங்கள் இதை நல்லா ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி பெஸ்டிசைடாகவும் இன்செக்டிசைடாகவும் செடிகள் இலைகள்லாம் அடித்து விடலாம். ஸோ வேப்பிலை நிறைய கிடைக்கும்போது இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்படி தான் வச்சுருக்கேன், அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். இப்போது இந்த உரம் போட்ட தொட்டிக்கெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுறேன்.
ஸோ இந்த மாதிரி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம இருக்க முடியும். நம்ம தோட்டத்திலே நம்ம காய்கறி, பழங்கள், பூக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லாமே ஆர்கானிக்காகவும் வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி உரங்களை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அப்பப்போ கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.